ஆயுதமற்ற மாவட்டமாக மாற்றுவோம் என்று அக்கட்சியினுடைய நிறுவன தலைவர் பி.டி. அரசகுமார் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் தேசிய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய செயல் வீரர்கள் கூட்டம் கட்சி நிறுவன தலைவர் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக, அதிமுக கட்சிகள் தங்களை தொடர்ந்து புறக்கணித்து வருவதன் காரணமாக தங்கள் கட்சி 10 தொகுதிகளில் தனித்து போட்டியிடுவதாக தெரிவித்தார். கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்து கொடுத்ததன் மூலமாக தமிழக மீனவர்கள் தொடர்ந்து தாக்கப்பட்டு வருவதாக தெரிவித்த அவர், ஃபார்வர்ட் பிளாக் கட்சி வெற்றி பெற்றதும் கச்சத்தீவை திரும்ப பெற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றால் ராமநாதபுரம் மாவட்டத்தை ஆயுதமற்ற மத நல்லிணக்க மாவட்டமாக மாற்ற பாடுபட போவதாகவும் அப்போது அவர் கூறினார். 20 ஆண்டுகளாக அரசியலில் தொடர்ந்து முக்குளத்து சமுதாயம் புறக்கணிக்கப்பட்டு வருகிறது. திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதை தலைமையேற்று செய்து வருகிறது. தேசிய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் சார்பாக நடைபெறுகிற நாடாளுமன்ற தேர்தலை தனித்து சந்திப்பது என்றும், இந்த கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்ததால் இன்றைக்கு மீனவர்கள் மீன்பிடி தொழிலிலே நிம்மதி இல்லாமல் இலங்கை ராணுவத்தால் துன்புறுத்தப்படுகிறார்கள், தாக்கப்படுகிறார்கள், கைது செய்யப்படுகிறார்கள், படகுகள் எல்லாம் பறிமுதல் செய்யப்படுகிறது. ஆகவே கச்சத்தீவை மீட்போம்.